Hello traders, welcome back again our YouTube channel. இந்த வீடியோவில் குவாட்டெக்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் டெபாசிட் எப்படி பண்ணுறது அப்படி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னோடய லிங்க் வந்து டெலகிராமில் இருக்குது. டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கரன்சி அப்படின்றது கேட்கும். யூஎஸ்டிடி தான் பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு கிரிப்டோவில் டெபாசிட் பண்ண வரல, இல்லை அது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஐஎன்ஆரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, யூபிஐ மட்டும் தான் டெபாசிட் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ மட்டும் நீங்கள் ஐஎன்ஆரில் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணவே போகிறீங்க, யூஎஸ்டிடியில் வந்து டெபாசிட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கரன்சியை வந்து யூஎஸ்லேருந்து ஐஎன்ஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணல யூஎஸ்லேயே வச்சு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யூஎஸ்ல நான் வந்து இப்போது அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இமெயில். இப்போ நான் வந்து ஒரு டெமோக்காக தான் இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் குவாட்டெக்ஸ் டம்மினே போடுறேன். டம்மி அக்கௌண்ட்டு குவாட்டெக்ஸ் டம்மி அக்கௌண்ட் @gmail.comலே நான் போட்டுடுறேன். ஸோ அது நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டை உங்களுடைய ஓன் ஜிமெயில் அக்கௌண்ட்டை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் செக் பண்ணிட்டு இந்த 2 காலம்லையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் போனதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே மை அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல மை அக்கௌண்ட் இருக்கா, அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் பண்ணாலும் மொபைலில் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் நிக்நேம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்கள் நேம் இதில் உங்கள் நேம் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டில் இருக்குல்ல அந்த நேம் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட் நேமு. செகண்ட் நேம் வந்து உங்கள் இனிஷியல் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்டில் உள்ள மாதிரி. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரில் உள்ள அட்ரஸ் இதையும் நீங்கள் வந்து போடணும். சரிங்களா? இப்போ நான் இதில் வந்து என்னோடய நேம் நான் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து 12/05/1990 போட்டேன். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இருக்குது. ஆதார் நம்பர் 12 டிஜிட் 13 டிஜிட் இருக்கும். அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டதும் உங்களுக்கு இந்தியன் இருக்கும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும். அட்ரஸ் நான் வந்து ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு டாக்குமெண்ட் வந்து 12 டிஜிட் மட்டும் தான் கேட்குது. ஓகே, நான் வந்து 12 டிஜிட் நான் போட்டு வச்சிட்டேன். போட்டு வச்சதும் எனக்கு என்ன அப்படின்னா சென்ட் ஆதார்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஆதார் கார்டு இருக்குது இல்லையா, உங்கள் ஆதார் கார்டோட ஃபோட்டோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். நல்லா கிளியராக சென்ட் பண்ணது உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டெபாசிட் ஆப்ஷன் போகணும். ஓகே, டெபாசிட் போங்க. டெபாசிட் போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். பேமெண்ட்னு ஒன்று காட்டும். இந்த இடத்துல உங்களுக்கு பேமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து 26 மெத்தட் இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சியில் 26 மெத்தடும் பேமெண்ட்டில் 2 மெத்தட் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யூபிஐ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். யூபிஐயில் இப்போ நான் டெபாசிட் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறீங்க? யூபிஐயில் மினிமம் டெபாசிட் வந்து இங்கே வந்து $10 போட்டிருக்கு இல்லையா, $10 போட்டிருக்கு. மேக்ஸிமம் யூபிஐயில் பர் டிரான்சாக்ஷனுக்கு $1098. சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ, இப்போ நான் வந்து $100 நான் டெபாசிட் பண்ண போகிறேன். $100 நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
உங்களுக்கு வந்து ஆக்டிவ் போனஸ் கோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னோட போனஸ் கோட் இருக்குது, நீங்கள் $150 மேலே டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ATO VIP அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு $150 மேலே இருந்தால் இந்த கோடை டைப் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். பட் இந்த கோட் என்னோடய லிங்க்கில் ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா என்னோடய நேம் ஆல்ரெடி வந்து ஃபில் ஆகிருக்கு இல்லையா, ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஃபோன் நம்பர் டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் UPI நம்பர், உங்களுடைய ஜிபே UPI ஐடி இருக்குல்ல, அந்த UPI ஐடி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பரையும் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு ப்ரொசீட் டு பே, டெபாசிட் ஆப்ஷன் போங்க. டெபாசிட் ஆப்ஷன் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க. அந்த பேஜுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது எனக்கு இந்த ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ டெபாசிட் ஆப்ஷன் நான் வந்துட்டேன் இல்லையா. இதில் வந்து $100 நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்போது 9418 ரூபீஸ் வந்து இப்போ நான் வந்து டெபாசிட் பண்ணணும். பேடிஎம், ஃபோன்பே இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இந்த QR கோடு மூலிமா நீங்கள் ஜிபேவை ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு UPI ஐடி இருக்குல்ல, இந்த ஐடியை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐடியை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பின்னு கொடுத்தாலே காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜிபே போயிட்டு இந்த UPI ஐடியை பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ இந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் இதில் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் இல்லையா. சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் பேடிஎம்மில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் வரும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே இந்த இடத்துல பாருங்களேன், UPI ரெஃபரன்ஸ் நம்பர்னு போட்டு இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் பேடிஎம்மில் பே பண்ணால். இல்லை நீங்கள் வந்து ஃபோன்பேயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன்பேயில் இந்த இடத்துல UTR நம்பர்னே மென்ஷன் பண்ணியிருக்கா, இந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஜிபேயில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜிபேயில் உங்களுக்கு இந்த இடத்துல UPI டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும், ஒரு 16 டிஜிட். அந்த நம்பரை காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணாமல் இந்த இடத்துல இந்த 12 டிஜிட் நம்பர் இங்கே இருக்குல்ல UTR நம்பர், அந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து 12 டிஜிட் நம்பரை பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் ரெஃபர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுடைய குவாட்டெக்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிரும். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் இன்கேஸ் நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஸ்டேட்டஸ் ஃபெயில் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி அமௌண்ட் சென்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட கேட்டு அமௌண்ட்டை லைவ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து கிரிப்டோ டெபாசிட் இதில் கிரிப்டோ கரன்சி மெத்தடை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறையா மெத்தட் இருக்குது. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா யூஎஸ்டிடியில் ஒன்று இந்த TRC20 மெத்தடு, இல்லை அப்படின்னா USDT20 இல்லை அப்படின்னா இந்த PEP20, இது ரெண்டில் ஏதாவது USDT PEP20 இங்கே இருக்குது. இந்த PEP20 நான் எப்போதுமே இந்த PEP20 தான் டெபாசிட் பண்ணுவேன். USDT PEP20 இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் சேம் தான், யூபிஐயில் என்ன இது காட்டுச்சோ அதே தான். மினிமம் USDTயில் $20. அதுக்கப்புறம் நான் ஏதோ $100 நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய போனஸ் கோட் வந்து ATO VIP, இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ரொசீட் டு பே நான் கொடுத்துக்கிறேன். இதில் காப்பி அமௌண்ட் இல்லை காப்பி அட்ரஸ்ன்னு இருக்குது. ஜிபே மாதிரி தான். இந்த QR கோடை நீங்கள் வந்து உங்கள் வாலெட் மூலிமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த காப்பி அட்ரஸ் இருக்குது இல்லையா, இந்த காப்பி அட்ரஸ் இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக காப்பி பண்ணாமல் இந்த காப்பி அட்ரஸ்ன்றதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு காப்பி ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒன்லி PEP20 USDT.
PEP20 வழியாக அந்த மெத்தட் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ERC20யோ இல்லை TRC20லையோ நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அப்படி டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டாலர் போயிடும், குவாட்டெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வராது. இப்போது அட்ரஸை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதை நம்ம என்ன பண்ணணும்? அட்ரஸை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதும் உங்களுடைய வாலெட்டில் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இல்லையா? ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்கள் பினான்ஸோ பிட்கெட் ஏதோ வாலெட்டில் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் லாஸ்ட்டில் பாருங்கள், வாலெட்னு ஒன்று இருக்கா? இங்கே வாலெட்னு ஒன்று இருக்கும். ஸோ ரைட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாலெட்னு ஒன்று இருக்கும். இந்த வாலெட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த வாலெட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓவர் வியூ, ஸ்பாட்டு, டெக்ஸு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் ஷோ ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெபாசிட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வித்ட்ரான்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த வித்ட்ராவில் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த வித்ட்ராவில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வித்ட்ராவில் கிளிக் பண்ணதும் எகெயின் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இதில் USDT எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அதில் என்ன பண்ணோம்? USDT தானே செலக்ட் பண்ணோம். USDT இங்கே இருக்குது இல்லையா? அப்போ இந்த USDTயை நீங்கள் கிளிக் பண்ணணும். USDTயை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எகெயின் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வித்ட்ராவல் அட்ரஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. அப்புறம் இதில் நெட்வொர்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. இதில் வித்ட்ரா குவான்டிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. இது நம்ம ஃபஸ்ட்டு 3மே வந்து செக் பண்ணிக்கணும். வித்ட்ரா அட்ரஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம காப்பின அட்ரஸ் இல்லை, காப்பி பண்ண அட்ரஸை எடுத்து இந்த வித்ட்ரா அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த வித்ட்ரான்ற அட்ரஸில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதும் அதுக்கப்புறமா இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இந்த நெட்வொர்க்குன்ற இந்த இடத்துல ஆற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மெத்தட் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த மெத்தடில் ஓகே, இந்த நெட்வொர்க்குன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில மெத்தட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் BSC அப்படின்னு போட்டிருக்கும், BNB ஸ்மார்ட் செயின் PEP20 அப்படின்னு TRXன்னு இருக்கும். இதில் விட்றேன் நம்ம குவாட்டெக்ஸில் என்ன செலக்ட் பண்ணோம், எந்த மெத்தட் வழியாக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி இங்கே வந்து PEP20 தான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒன்லி PEP20 USDT. அப்போது இந்த இதுலேயும் என்ன மெத்தட் இருக்குது, PNB ஸ்மார்ட் செயின் PEP20 இருக்கா. இப்போ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் இங்கே வந்து
இந்த இடத்துல வந்து அந்த நெட்வொர்க் வந்து செட் ஆயிரும். அப்புறம் வித்ட்ரா குவான்டிட்டி நம்ம இங்கே $100 டெபாசிட் பண்ணோம் இல்லையா, அப்போ இங்கே $100 ஆட் பண்ணணும். 100ன்னு நம்ம டைப் பண்ணதும் இந்த இடத்துல ரிசீவ்னு ஒன்று இருக்கும், ரிசீவ்டு அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு சில டைம் வந்து நெட்வொர்க் ஃபீஸ் இருக்காது, இன்னொரு சில வந்து 10 சென்ட்டோ 20 சென்ட்டோ இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நெட்வொர்க் ஃபீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்து கன்ஃபர்மேஷன் வந்து வித்ட்ரா வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குவார்டெக்ஸ் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே இங்கே வித்ட்ரா சக்ஸஸ் ஆனதும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த 100 வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. நீங்கள் வந்து யூபிஐயில் மறுபடியும் இந்த இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. என்னோடய சஜஷன் யூபிஐயில் பண்ண வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரிப்டோ கரன்சி மெத்தடில் மட்டும் நீங்கள் டெபாசிட் வித்ட்ரா வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர். டெபாசிட் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக ஆகிடும், வித்ட்ரா பண்ணாலும் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வித்ட்ரா ஆகிடும். ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பார்ப்போம்.